நம்மளோட கவாத்தூருக்கு வந்து பயங்கர பிஸியாக நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்கக்கூடிய வானூர்ங்கிற ஊரில் கவாத்து நடந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே வழக்கமான நம்ம கவாத்து மரங்கள் ரொம்ப பெரிய மரங்களாக இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கு எப்படி நடக்குதுங்கிறத காமிக்கிறேன் வாங்க. பக்கக்கூடிய மாமரங்கள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் உள்ளுக்கு வரல. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுங்களா. சூரிய வெளிச்சம் உள்ளுக்கு வரதுக்கான ஸ்பேஸில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடையில 2 மரமே ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது. இங்கே இருக்க ஒரு மரமும் இந்த சேர்க்கை மரமும் ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னாத அளவுக்கு நம்ம வந்து எடுத்து விட்டு கவாத்து பண்ண போகிறோம். நம்ம மாமரத்தை கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சூரிய வெளிச்சம் நல்லா உள்ளுக்கு வர மாதிரி இருக்குது. மரத்தில் வந்து உள்பக்கம் பூக்காத கிளைகள் எங்கேயுமே கிடையாது. ஒரு மரமும் இன்னொரு மரமும் ஜாயிண்ட் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். இதே மாதிரி ஒரு முழுமையான நல்ல ஒரு முறையான கவாத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்கள் தோட்டத்துக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் கவாத்து பண்ணி தரோம். தமிழகம் முழுக்க எங்களுடைய சேவை